வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. ஒரு பெண்மணி தனது குறித்த தேவை ஒன்றுக்காக $1000 கடனாக பெற்றிருந்தார். அந்த கடனுக்கு வட்டி மிக அதிகம் என்பதால் வட்டி முதலோடு சேர்ந்து கடன் தொகை மேலும் ஒரு சுமையாக ஆகிக்கொண்டே இருந்தது. இதனால் அந்த பெண் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி என்ன செய்வதென்று தெரியாது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதும் மன அழுத்தத்திற்கு ஆளாகுவதுமாக இருந்தார். ஒரு கட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாது தன்னுடைய கடன் தொகையை ஒரு காகிதத்தில் எழுதி வைத்துவிட்டு ஓரிடத்திற்கு சென்று தியானம் செய்ய தொடங்கினார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 7 மணி தொடக்கம் 10 மணி வரை அவர் அந்த தியான செயற்பாட்டில் ஈடுபட்டார். அவ்வாறு தியானம் செய்கின்ற போது காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்ற போது தன் கடன் தொல்லையும் தன்னை விட்டு நீங்குவதாக எண்ணிக்கொண்டே இருந்தார். இவ்வாறு சில வாரங்கள் கழிந்தன. ஆனால் கடன் தொகையோ குறைந்ததாக இல்லை. மேலும் வட்டி பெருகி கடன் சுமை அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அந்த பெண் தொடர்ச்சியாக பிரதி செவ்வாய்க்கிழமைகளில் 3 மணி நேரம் தியான செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். தற்செயலாக அந்த வழியினால் வந்த அவருடைய நண்பர் அவருக்கு முன்னால் இருந்த கடன் எழுதப்பட்ட காகிதத்தை எடுத்து வாசித்தார். நிலைமையை அறிந்த அவர் தியானத்தை குழப்பாது தியானம் முடியும் வரை அங்கேயே இருந்தார். தியானம் கலைந்து கண்விழித்த போது அந்த பெண்மணியோடு நீண்ட நேரம் உரையாடினர். நாம் எப்போதும் நோய்க்குத்தான் சிகிச்சை அளிக்க வேண்டுமே தவிர அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில்லை. அறிகுறிகள் என்பது நோய்க்குரிய அடையாளம். எம்மில் பலர் அறிகுறிகளுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடன் சுமை தீர வேண்டும் என்றால் தியானம் செய்து கொண்டிருப்பதால் நடைபெறாது. நாம் அதற்குரிய காரியத்தில் ஈடுபட வேண்டும். இன்றிலிருந்து நீ இந்த தியானம் செய்கின்ற இதே 3 மணி நேரத்தை அருகிலுள்ள உணவகத்தில் சென்று கடமை செய்வாயாக இருந்தால் அங்கு கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு உனது கடன் பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று கூறிவிட்டு சென்றார். இதனை கருத்தில் எடுத்த அந்த பெண் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக சில வாரங்களுக்கு அருகிலுள்ள உணவகத்துக்கு சென்று கடமையாற்றத் தொடங்கினார். அந்த நண்பர் கூறியது போல ஓரிரு மாதங்களுக்குள் அவர் சேகரித்த அந்த பணத்தை கொண்டு தான் பகுதி நேரமாக வேலை செய்து பெற்ற பணத்தை கொண்டு அந்த கடன் சுமையை அப்புறப்படுத்தி விட்டார். மீண்டும் அந்த பெண் தன் நண்பரை சந்தித்தார். நீங்கள் கூறியது சரிதான் நண்பரே, நான் தொடர்ச்சியாக தியானம் செய்து கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் கூறிய காரியத்தில் இறங்கியதால் அந்த கடன் சுமையை என்னால் தீர்க்க முடிந்தது என்று கூறினார். அப்போது அந்த நண்பர் சிரித்துவிட்டு பின்வருமாறு கூறினார். தியானம் செய்வதால் கடன் சுமை குறையாது என்று நீங்கள் கூறுவது தவறானது. நீங்கள் செய்த தியானத்தின் பயனே நான் அன்று அந்த இடத்திற்கு வந்தது. உண்மையில் நான் அன்று அந்த இடத்துக்கு வருவதாக இருக்கவில்லை. ஏதோ தற்செயலாக இந்த வழியால் வந்தேன். வந்ததும் உங்களை நான் தற்செயலாக பார்த்தேன். உங்கள் முன்னிருந்த காகிதத்தையும் நான் தற்செயலாகவே பார்த்தேன். ஆகவே என்னை அந்த இடத்திற்கு அழைத்து வந்ததும் உங்களுக்கு பகுதி நேர வேலை செய்யும்படி கூறியதும் அந்த தியானத்தின் விளைவே. உங்களின் எண்ண அலைகள் பிரபஞ்ச வெளியிலே சென்று அதையொத்த எண்ணங்களை அழைத்து வந்து அதன் விளைவாகவே நான் உங்கள் அருகிலே வந்தேன். தியானம் செய்ததால் உங்கள் கடன் சுமை இல்லாமல் போனது என்பது தவறானது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் செயலில் இறங்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த செயலில் இறங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொண்டு வந்தது என்னூடாக பிரபஞ்சமே உங்களுக்கு அதனை நிகழ்த்தி வைத்தது. எனவே எம் எண்ணங்கள் சரியாக இருக்கின்ற போது செயல் வடிவம் எங்களை நோக்கி தானாகவே தேடி வரும். ஏதோ ஒரு வடிவத்தில் அது நடந்தே தீரும். ஒன்றில் எங்கள் உள்ளுணர்வே எங்களுக்கு சில வழியை காட்டும், அல்லது என் போன்ற சிலரை அனுப்பி வைத்து பிரபஞ்சம் இந்த காரியத்தை நிறைவேற்றி வைக்கும். எது எப்படி இருப்பினும் வாழ்க்கை வாழ்வதற்கே. எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.